அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவுல பாத்தீங்கன்னா, நம்மளோட அனாட்டமி உடல்ல நம்மளோட உறுப்புகள் எப்படிலாம் இருக்கு. ஸோ ஒரு வெஜைனா எப்படி இருக்கும், வல்வா எப்படி இருக்கும், ஸோ நம்ம பாடியில எங்க பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பெண்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் தமிழ்ல சொல்லுங்க. ஒரு ஒரு ஆர்கனும் என்ன மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் மேம் எனக்கு வெஜைனா லூஸா இருக்கு. பட் இது எப்படி நான் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அதுக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதை ஓப்பனிங் இதை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்ல இருக்கும், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், டெலிவரிக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஒரு மெனோபாஸ் பீரியட்ஸ் நின்றதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தா பிரச்சனை, எப்படி இருக்க வரைக்கும் நார்மல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஸோ இந்த மூணாவது ஓப்பனிங் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் அந்த மூணாவது ஓப்பனிங். ஸோ இதுதான் அந்த ரெக்டம் மலக்குடல்னு சொல்றது. ஸோ இதோடது கனெக்ட் எங்க ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆனல் ஓப்பனிங். ஸோ இந்த மூணு ஓப்பனிங் சொல்லிட்டேன். ஸோ என்னன்னா இதுல கனெக்ட் ஆயிருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸோட யூஸ்ஃபுல் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத பார்த்தீங்களா. நம்மளோட ரெக்டம், நம்மளோட பிளாடர், நம்மளுடைய யூட்ரஸ், இது எல்லாத்துக்குமே இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் தான் நம்மளுக்கு சப்போர்ட். ஸோ இது ஒரு டெலிவரி ஆகும்போது இது இங்க டேர் ஆகுறதோ இல்லை இந்த மசில்ஸ் இங்க இருந்து அவல்ஷன்னு சொல்லுவோம், ரொம்ப தனியாவே வந்துடும். ஸோ இது டேர் ஆகுறதோ, இந்த மசில்ஸ் இந்த போன்ஸ்ல இருந்து அட்டாச்மெண்ட் வெளியில வர்றதோ, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மூணு ஆர்கன்ஸோட நிலைமை என்னவா இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அதனாலதான் நம்ம இந்த டெலிவரி, நார்மல் டெலிவரி டைம்ல இல்லாட்டி காம்ப்ளிகேட்டட் வெஜினல் டெலிவரி டைம்ல இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த மசில டேர் ஆகாம பாத்துக்கணும், இல்ல அப்படி ஒரு வேளை டேர் ஆச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு சூச்சர் போட்டு அது ஊண்ட் ஹீலிங்க்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இது ஊண்ட் ஹீலிங் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த மூணு ஆர்கன்ஸுமே தாங்கி பிடிக்கும். இல்லாட்டினா நம்மளுக்கு கர்ப்பப்பை இறக்கம் வர்றதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் கர்ப்பப்பை, யூட்ரஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு சைடும் இருக்கிறது கருமுட்டை பை, ஓவரிஸ். ஸோ இந்த ரெட் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம வெஜினல் கேனல்னு சொல்லுவோம். ஸோ இது வெஜினல் ஓப்பனிங். இது வெளியில நம்மளுக்கு ஓப்பன் ஆகும், அதுதான் வெஜினல் ஓப்பனிங், இன்ட்ராய்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெஜினல் ஓப்பனிங் தான் நம்மளுக்கு வெஜினா லூஸா இருக்கா, வெஜைனா ரொம்ப எந்த அளவுக்கு லாக்ஸிட்டியா இருக்கு அப்படிங்கறத டிசைட் பண்றது இந்த இன்ட்ராய்டஸ் ஓப்பனிங் தான். சரிங்களா. ஸோ இது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணா இது கட் செக்ஷன் வருது இல்லைங்களா. ஸோ இது ஓப்பன் பண்ணா இப்படி இருக்கும் பாருங்க. ஸோ இந்த வெஜைனால நம்மளுக்கு ரூகோசிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம துணி நம்ம சாரி எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபிளீட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ரூகோசிட்டிஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி கட் செக்ஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு அடுத்த மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.